சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டியோட சார்ட் பார்க்குறோம். ஓகேங்களா, ஆல் டைம் ஹையில் இருக்குது. இந்த வீக்கான சார்ட்ஸ் பார்த்துடலாம். 3 monthsல இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா, நான் 6 month சார்ட்டை இது பண்ணிட்டேன். 3 months சார்ட் இது. ஸோ 3 monthsல மார்க்கெட் வந்து நமக்கு இந்த லோ டு இந்த ஹையில் இருக்குது. மார்க்கெட் ஆல் டைம் ஹையர் ஹையில் மார்க்கெட் என்ன இருக்குது ஆக்சுவலாக 24,500லேருந்து 26,300 வரைக்கும் இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா, இந்த மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த லெவலில். ஸோ இப்போ நமக்கு நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்றதையும் வரப்போகிற மார்க்கெட் எப்படி இருக்கலான்றதையும் செக் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட்டு ஆக்சுவலாக மார்க்கெட் பியூராக நமக்கு $3,000 தான் ட்ரேட் ஆகிட்டு. ஓகேங்களா, 3000 பாயிண்ட்ஸ் ஓவராலாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த லோ டு இந்த லோ லாஸ்ட் 6 கேண்டில் 3000 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு 3000 பாயிண்ட்ஸில். இன்னும் நமக்கு வேணும் அப்படின்னா அனாலிசிஸ் இன்னும் ஷார்ட் ரேஞ்சில் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வேண்டியது இன்ட்ராடே ஆர் வீக்லி அனாலிசிஸ் தான். ஓகேங்களா, ஸோ இந்த வீக்குக்கு ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். 24,500லேருந்து 26,300 வரைக்கும் லாஸ்ட் வீக் டே சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருவோம் கிளியராக. சைட்வைஸ் மார்க்கெட் இந்த ஹைலேருந்து இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்கும், டவுன் ட்ரெண்ட் வந்துடுவோம் கிளியராக. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து அடுத்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக மார்க்கெட் மறுபடியும் கேப் அப் ஆகி பை ட்ரெண்ட் ஆகிருக்கும். கேப் அப் ஆகி பை ட்ரெண்ட் ஆகி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மறுபடியும் மார்க்கெட் வந்து நமக்கு இங்கே வந்து சைட்வைஸ் மார்க்கெட் பியூராக. ஓகேங்களா, ஸோ இந்த லெவலில் தான் இப்போது மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நமக்கு ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணோன்னா இந்த சைட்வைஸ் மார்க்கெட் இந்த ஹைட்டும் இந்த லோ எடுத்துக்கலாம். ஓவரால் வந்து நமக்கு மறுபடியும் இப்போ மார்க்கெட் டவுன் ஆகுமான்றதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக இப்போது இருக்க சைட்வைஸ் மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ இந்த லெவலில் ஸோ லோ டு ஹை
இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இங்கேருந்து டவுன் ஆகிருக்கும், மறுபடியும் இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், மறுபடியும் இங்கேருந்து டவுன் ஆகிருக்கும், மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம்னா பின் மார்க் எடுத்து விட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள், ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹை இந்த லோ கிளியராக இருக்குல்ல. ஸோ மார்க்கெட் இப்போ பூரா நமக்கு ஹையர் ஹை சைட்வேஸ் மார்க்கெட்டு ட்ரெண்டு இருக்கிற ப்ரீவியஸ் சைட்வேஸ் மார்க்கெட் ட்ரெண்டு படி பார்த்தா மார்க்கெட் வில் பி டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக ஹையை இந்த லோ இந்த லோ இந்த லோ இந்த ஹை இந்த ஹை ஓகேங்களா, இதை பிரேக் பண்ணலை. ஸோ பிரேக் பண்ணலைன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து இங்கே வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு என்ன ஆகலாம், டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அப்போது இந்த ஹை டு இந்த லோ ரீடெஸ்ட்மெண்ட்டு ஓகேங்களா, இந்த லோ டு இந்த ஹை ரீடெஸ்ட்மெண்ட்டு 0.5 25,636 25,636 மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. மறுபடியும் மார்க்கெட்னா 25,695 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்க மார்க்கெட்டு ஒன்று இங்கே வரலாம், இல்லைன்னா இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆஃப்டர் பிரேக் அவுட் இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் என்ன ஆகும், நமக்கு ரீடெஸ்ட் மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை அப்படியே போயிட்டு என்ன பண்ணலாம், மறுபடியும் என்ன ஆகலாம், மார்க்கெட் வந்து நமக்கு இதை பிரேக் ஆகாத வரைக்கும் இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போது இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கு அடுத்து வந்து மார்க்கெட் இதை பிரேக் பண்ணாததுக்கு மெயின் ரீசன் வந்து இங்கே ஸ்மால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். போயிட்டு அப்போது என்ன பண்ணணும், நம்ம அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணணும். 3 month சார்ட்டாக டே சார்ட்டு மூவ் பண்ணுங்கள். டே சார்ட்டை மூவ் பண்ணிட்டு ஸோ நமக்கு மந்த்லிலையும் வீக்லிலையும் டேலையும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் மேக்ஸிமம் இந்த 2 லெவல் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணணும். இல்லைன்னா 25,887 எவ்வளோ, 25,687 ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் இல்லை அப்படின்னா 25,482 25,482. ஸோ ஆல்ரெடி இந்த சப்போர்ட் தான் மார்க்கெட் எடுத்துகிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒன்று ஆக்சுவலாக நமக்கு இங்கே இருக்க மார்க்கெட்டு ப்ரீவியஸாக அந்த ப்ரீவியஸ் லெவல் செக் பண்ணல, அதை பார்த்துக்கணும். சைட்வேஸ் மார்க்கெட் ஓவராக
இல்லைன்னா இந்த சேனலில் சைடாக இருக்கும்ல ஆக்சுவலாக கிராஸாக டே சார்ட்டு அந்த இதில் போய்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கங்க, இந்த லெவலில் எடுத்துக்கங்க. ஸோ இந்த 3 லெவலுக்குள்ளே தான் பிரேக் ஆகணும். மேக்ஸிமம் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் வரும். 25,482 பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வில் பி டவுன் ட்ரெண்ட். அதர்வைஸ் மார்க்கெட் வில் பி இன்க்ரீஸ் தி பை ட்ரெண்ட். ஃபார் மறுபடியும் என்ன ஆகலாம், அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஓவரால் இதுதான் வியூ. ஆக்சுவலாக நிஃப்டியோட வியூ ஜஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேமில் மந்த்லி சார்ட்டு, மந்த்லி சார்ட் அனாலிசிஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். ஓவரால் எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன். மந்த்லி சார்ட் அனாலிசிஸ் படி இதை ப்யூராக எடுத்துங்க. $0.618 25,696. ஓகேங்களா? $25,696. என்ன பண்ணலாம், only buy above. ஸோ ரிட்டர்ன் ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு 25,685 25,685. ஓகேவா? ஒன்லி பை above. ஸோ மார்க்கெட் நிஃப்டி 50. ஓகேவா? பென் பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுங்க. ஒன்லி பை above 25,000 டார்கெட். இதுதான் ஆக்சுவலாக சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. 25,685. ஓகேவா? இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வில் பி சைட்வைஸ் மார்க்கெட், இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி வீக்லியில் டேவில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நியூ ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதர்வைஸ் மார்க்கெட் நியூ ஹை போகிறதுக்கான சான்சஸ் இல்லை உங்களுக்கு. இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. இருந்தாலும் என்ன பண்ணலாம், போயிட்டு வீக்லி சார்ட்டில் டே சார்ட்டில் அனாலிசிஸ் படிக்குங்க. இதுக்கு மார்க்கெட் வீக்லியில் இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் பை ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ டே சார்ட்டு ஸோ இதுக்கு பிலோ இருக்கிற வரைக்கும் நமக்கு டே சார்ட்லேயும் என்னது ஆக்சுவலாக சைட்வைஸ் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த சைட்வைஸில் இருக்கலாம். அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பை ட்ரெண்டு. அதர்வைஸ் மார்க்கெட் பி சைட்வைஸு, இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் வந்தாலும் நம்ம அந்த 2 லெவல்ஸ் பார்த்தோம்னா ப்ரீவியஸாக டார்கெட்டுக்கு அதை எடுத்துக்கங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு பேப்பர் பென் எடுத்துகிட்டு பிஃபோராக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸ் டேட் போட்டுங்க. இந்த டேட்டை போட்டு இன்னையோட டேட்டை போட்டு இதுக்கான லெவல்ஸ் கீ பாயிண்ட்ஸை ஃபுல்லாகவே மார்க் பண்ணிட்டு டார்கெட்டை ஒர்க் பண்ணியே வச்சுங்க. ஒர்க் பண்ணிவிட்டு அந்த சார்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கான என்ட்ரி வர்றப்போ கரெக்டாக என்ட்ரி எடுங்க. கரெக்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மைண்டில் வந்து மார்க்கெட்டு என்ன ஆகும்னா பேனிக் ஆகும். நியூஸ் பார்ப்பீங்க, மற்றதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா பேனிக் ஆகும். சம்டைம் வந்து என்ன ஆகும்னா லூஸ் பண்ணிவிடும். ஓகேவா? அப்போது உங்கள் கையில் என்ன இருக்கணும், ப்ராப்பராக என்ட்ரி இருக்கணும். எங்கே என்ட்ரி வாங்க போகிறோன்ட்டு எது ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே போச்சுன்னா, அதாவது 7% உங்கள் கேபிட்டல்லேருந்து மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. என்ட்ரி மிஸ் ஆச்சுன்னா இது மிஸ் ஆகும். ஓகேங்களா? என்ட்ரி கிடைக்கலன்னா விட்டுருங்க. இன்றைக்கி கிடைக்கலன்னா விட்டுருங்க. கேஷை கையில் வச்சுக்கோங்க. நாளைக்கு கூட நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் தான் மஸ்ட்டு. அப்போது டார்கெட் எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும் எடுத்துக்கங்க. இல்லை எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணுமோ அந்த டார்கெட் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. இல்லைனா மெயில் இருக்குது, மெயிலுக்கு இது பண்ணுங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது டீட்டெயில் வேணும்னா அட்வைஸ் வேணும்னாலும் கேளுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.